வெல்கம் டு லீட் கோட். கொஸ்டின் நம்பர் 3. லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின்ல என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ல வந்து கொடுத்துருவாங்க. அதுல வந்து நம்ம லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங், அதாவது ரிப்பீட்டடா இருக்கிற கேரக்டர்ஸை இக்னோர் பண்ணிடணும். இப்போ ஏபிசின்னு இருக்குன்னா ஏபிசி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா நம்ம பிரிச்செடுக்கணும். அதுதான் நம்ம கொடுத்துருக்க டாஸ்க். இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் எடுக்கணும். int max x length equal to 0. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, மேக்சிமமான ஆன்சரை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம். அடுத்து ஒரு ஃபார் லூப், ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0 இனிஷியல் கண்டிஷன் செட் பண்றோம். i லெஸ் தென் இந்த எஸ் வேரியபிள் எஸ் டாட் அதோட லென்த், அதாவது அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம தெரிஞ்சுக்கணும். லென்த் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் string temp equal to டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லிட்டாங்கன்னா இந்த ஃபார் லூப்ல ஐ இனிஷியல் கண்டிஷன் செட் பண்ணிட்டாங்க. இந்த ஒவ்வொரு லென்த்தையும் எடுத்து ஐட்ரேஷன் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரிங் அதாவது டெம்பிள வந்து ஒரு எம்டியான கேரக்டர் எதுவுமே இல்லாம டெம்பிள் வந்து வச்சுக்கிட்டோம். இந்த டெம்ப்க்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் இன்னொரு ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்புக்குள்ள நம்ம ஜே லூப் வந்து யூஸ் பண்ண போறோம். ஜே ஈக்குவல் டு ஐ, அதாவது ஐல இருக்கிறது போய் ஜேக்கு ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜே லெஸ் தென் எஸ் டாட் லென்த் ஆஃப், அதோட லென்த்தை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்றோம். அதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட். அடுத்து கேரக்டர் சிஹெச் ஈக்குவல் டு எஸ் டாட் கேரக்டர் ஆஃப் ஜே. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம இந்த ஃபார் லூப், அதாவது இந்த லூப் ஐ லூப் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒவ்வொரு பொசிஷன்ல இருந்தும் சப்ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் டெம்ப், இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா கரண்ட் சப்ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்றதுக்காக, அதாவது டூப்ளிகேட் இல்லாம ஃபில் பண்ற சப்ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து இந்த டெம்ப் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, கரண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம். அதாவது எந்தெந்த அது ஏதாவது ரிப்பீட் ஆனதுக்கு அப்புறம் அது ஸ்டார்ட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு சப்ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்குறோம். அதாவது அடுத்தடுத்து ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, அதுக்காக இந்த லூப் யூஸ் பண்றோம். அடுத்து கேரக்டர் சிஹெச் ஈக்குவல் டு எஸ் டாட் கேரக்டர் ஜே. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, கரண்ட் கேரக்டர் இப்போ என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை எடுக்கிறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, ஒரு இஃப்ல வந்து temp டாட் இண்டெக்ஸ் ஆஃப்ல சிஹெச் நாட் ஈக்குவல் டு -1. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, கேரக்டர் வந்து ஆல்ரெடி டெம்ப்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். டூப்ளிகேட் இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதுக்குள்ள பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு கீழே டெம்ப் பிளஸ் ஈக்குவல் டு சிஹெச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த டெம்ப் பிளஸ் ஈக்குவல் டு சிஹெச் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, கேரக்டரை ஆட் பண்றதுக்கு, அதாவது கரண்ட் கேரக்டரை டெம்ப் ஸ்ட்ரிங்குள்ள ஆட் பண்றதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்றோம். இந்த பிரேக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது இதுல டூப்ளிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இந்த டெம்ப் வந்து கரண்ட் கேரக்டரை டெம்ப் ஸ்ட்ரிங்குள்ள ஆட் பண்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்த லைன் வந்தோம்னா, மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டு மேக் டாட் மேக்ஸ் ஆஃப் டெம்ப் டாட் லென்த். இந்த லைன் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து லாங்கஸ்ட் லென்த்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே ஒன்னொன்னா எடுத்து கரண்ட் சப்ஸ்ட்ரிங் லென்த்தை கம்பேர் பண்றோம். பெருசா இருந்தா அதை எடுத்து அப்டேட் பண்றோம். அதுக்குதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். இந்த லூப்
இதோட முடிஞ்சிருது, ஃபார் லூப் இதோட முடிஞ்சிருது. அப்ப இங்க ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ரிட்டர்ன் மேக்ஸ் லென்த். இது வந்து ஃபைனல் ஆன்சர் என்னவோ அது வந்து நமக்கு இந்த ரிட்டர்ன் மெசேஜ்ல ரிட்டர்ன் பண்ணும். அவுட்புட்டுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்ட் i ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்படின்னா என்ன ஆகும்? டெம்ப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏபிசி இருக்குன்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஏபிசியில் டெம்ப்ல ஏக்கு போயிடும். அடுத்து லென்த்துக்கு என்ன போகும்? லென்த்தில் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு இதை லென்த் வந்து ஃபைன் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் டெம்ப்ல அடுத்த என்ன ஐட்ரேஷன்ல போகும்? ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வரும், லென்த் 2ன்னு வரும். அடுத்து டெம்ப் ஈக்குவல் டு ஏபிசின்னு வரும், லென்த் ஈக்குவல் டு 3ன்னு வரும். அப்போ அடுத்து இங்கே வரும்போது இது வந்து இருக்கா இல்லையான்னு வந்து இதை வந்து செக் பண்ணும். இண்டெக்ஸ் ஆஃப் இந்த இன்டெக்ஷன் செக் பண்ணும். இப்போ அதில் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது பிரேக் பண்ணிடும். இவ்வளவுதான், இப்படிதான் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து அவுட்புட் பார்க்கணும். ஆஃப்டர் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏபிசி ரிப்பீட் ஆகிறது நமக்கு 3 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்கே பிபிபிங்கிறது ரிப்பீட் ஆகுறது 1. அடுத்த கேஸில் வந்து இங்கே பி டபிள்யூ கேஇடபிள்யூ அதாவது ரிப்பீட் ஆகுறது 10, நமக்கு அவுட்புட் வந்து 3 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. கேஇடபிள்யூ கொஸ்டினை படிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். கேஇடபிள்யூங்கிறது தான் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். இங்கே வந்து டபிள்யூ வந்து ரிப்பீட் ஆகுது, அதனால இது வந்து வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான இன்னொரு மெத்தட் வந்து இருக்கு, அது வந்து இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ப்ரிஃபரபிளான மெத்தட் வந்து எதுனா வந்து இன்னொன்று ஹேஷ் செட், அதை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து எஃபிஷியன்டானது. இது வந்து ஈஸியானது. இதுக்கும் வந்து சேம் டிக்ளரேஷன் தான் இன்ட்டு. அதே மாதிரி ஃபார் லூப்பும் சேமாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0. அதே மாதிரி அதோட லென்த் வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கிறோம். எஸ் டாட் லென்த் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரேஷன் a ப்ளஸ் ப்ளஸ் சேம். ஆனால் இப்போ இதுக்கு மேலே தான் வந்து நமக்கு கண்டிஷன் வந்து மாறுது. அதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா அதில் ஹேஷ் செட். இதுதான் வந்து எஃபிஷியன்டானது, வந்து எஃபிஷியன்டான ப்ரோக்ராம் இதுதான். மோஸ்ட்லி நம்ம இன்டர்வியூஸ் இதெல்லாம் போகும்போது இந்த ஹேஷ் செட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களோட ப்ரோக்ராமும் வந்து எஃபிஷியன்டாக இருக்கும். ஹேஷ் செட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த கேரக்டர் செட் character set equal to new hash set ஆஃப் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டூப்ளிகேட் கேரக்டர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஹேஷ் செட் வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து இது எழுதுறதுக்கான கரெக்டான மெத்தட். அடுத்து திரும்ப ஒரு ஃபார் லூப் எழுதுறோம். இந்த ஃபார்ல வந்து என்ன பண்ணணும்னா அதே மாதிரியே ஜேக்கு யூஸ் பண்ணுறோம். இன்ட்டு ஜே ஈக்குவல் டு ஐ. ஜேக்கும் லென்த் வந்து செக் பண்ணும். ஜே லெஸ் தென் எஸ் டாட் லென்த் ஆஃப் போட்டு அதே மாதிரியே ஜேக்கு வந்து ஒரு ஐட்ரேஷன். இப்போ உள்ளதான் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா செட் டாட் கண்டைன்ஸ், அதுக்குள்ள என்ன இருக்குன்னா எஸ் டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஜே. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கரண்ட் கேரக்டர் ஆல்ரெடி செட்ல இருந்தா டூப்ளிகேட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதாவது இந்த எடுத்த கேரக்டர் வந்து அதில், அதாவது இந்த கரண்ட் கேரக்டர்ல ஆல்ரெடி அந்த செட்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரணும். இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அப்படி டூப்ளிகேட் வந்துச்சுன்னா நம்ம வந்து பிரேக் கொடுத்து இதை ஸ்டாப் பண்ணி, இதோட இந்த லுக் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து செட் டாட் ஆட். இதுல வந்து என்ன பண்றோம்னா எஸ் டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஜே. இது வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கேரக்டரை ஆட் பண்றதுக்காக. சாரிங்க, செட் டாட் ஆட் வரும். இங்க வந்து பிரேக் பண்ணிடுறோம். பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து கேரக்டரை அடுத்த கேரக்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இதோட லென்த், அதாவது மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டு
மேத் டாட் அங்க அந்த போன மெத்தட்ல பார்த்த மாதிரியே தான் அந்த மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ்லேருந்து தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கமா ஜே மைனஸ் ஐ பிளஸ் 1. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா லாங்கஸ்ட் லென்த்தை அப்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இந்த மேக்ஸ் லென்த் உள்ள என்னன்னா மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் எதுக்கு யூஸ் ஆகுது, மேக்ஸ் லென்த் வந்து ஃபைன் பண்ணி எடுத்து மேக்ஸ் லென்த்ல போடுறதுக்கு. இங்க வந்து மேக்ஸ் லென்த்து கமா இதுல வந்து ஜே லூப்ல தான் வந்து இது ஒர்க் ஆகுது. இப்போ ஜே லூப்ல இருக்கிறத எடுத்து மைனஸ் ஐ பிளஸ் 1, அதாவது ஐ பிளஸ் 1னா இந்த இதுக்கு அடுத்த நம்பர் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஜே மைனஸ் ஐ பிளஸ் 1னா அதோட மேக்ஸ் ஆஃப் லென்த் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுக்குதான் வந்து இது யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். அடுத்து இது வந்து நமக்கு முடிஞ்சது. இதுக்கு அதே மாதிரியே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். ரிட்டர்ன் மேக்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். இப்போ வந்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்றோம். எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஏபிசி அதே தான் நமக்கு இங்கேயும் கிடைக்கும். என்ன நம்ம போடுற மெத்தட் தான் வேற. மோஸ்ட்லி இந்த ஹேஷ் செட் கேரக்டர் செட் இதை யூஸ் பண்ணோம்னா தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியண்டா இருக்கும். இந்த 2 மெத்தட்ல எது ஈஸியாக இருக்கோ நீங்க போட்டுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.